ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு பூ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நான் ஜாதி பூவும் செம்பருத்தி செடியோட இலை தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த இலை கிடைக்கல அப்படின்னா மல்லிகைப்பூ இலையோ ஏதாவது ஒன்று குட்டியாக இருக்கிற இலையாக கூட எடுத்துக்கலாங்க. வாழைநாரில் தான் இன்றைக்கி கட்ட போகிறோம். தண்ணியில் நினச்சி எடுத்துக்கோங்க வாழைநாரை. கொஞ்சமாக நூல் விட்டுட்டு ஒரு 2-3 சுற்றி இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாங்க. பூ முடிச்செல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி முடிச்சு போட்டால் போதும். ஒரு 2 முடிச்சு போட்டுட்டு அந்த சின்ன நூல் கொஞ்சமாக விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த நூலையும் அந்த நூலுக்கு இருக்கிற நூலையும் சேர்த்து ஒரு 2 முடிச்சு போட்டுருங்க. அப்போ அந்த உருகி வராமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நூல்கண்ணில் இருக்கிற நூல் கட் பண்ணுங்கிறது கிடையாது, லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம். எல்லாருமே பார்த்திங்கன்னா ப்ரைடல் ஃப்ளவர் ஆகட்டும் இல்லை ஒரு டிசைனாக கட்டுற பூ மொட்டாக இருக்கும்போது தாங்க கட்டுவாங்க. நான் இன்றைக்கி விரிஞ்ச பூவிலேயே எப்படி அழகாக ஒரு ப்ரைடல் ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணலான்னு காமிக்கிறேன். நான் ஒரு 5 பூ எடுத்திருக்கேன். இப்போ அது கீழே இந்த மாதிரி செம்பருத்தி இலை வச்சுக்கலாங்க. இப்படி அந்த இலை மேலே பூவை வச்சுட்டு அந்த கீழ்ப்பக்கமாக மட்டும் 2 பக்கமும் அழுத்தி பிடிச்சிக்கணும். மேல் பக்கம் அப்படியே இருக்கணுங்க. அந்த கீழே மட்டும் அந்த காம்பு இருக்கிற இடத்துல மட்டும் 2 சைடு இப்படி பிடிச்சிட்டு அந்த வாழைநார் மேலே வச்சுருங்க. பூவை வச்சுட்டு வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக சுற்றணுங்க. 2 சுற்று சுற்றிக்கலாம், இல்லை ஒரு சுற்று வேணாலும் சுற்றிக்கலாம். சுற்றிட்டு அதுக்கப்புறமா பின்னாடி பக்கம் அந்த நூலை விட்டுறக்கூடாது. ஒரு விரலில் அந்த பின்னாடி பக்கம் அந்த வாழைநாரோட ஒட்டி நூல் பிடிச்சிருக்கணுங்க. அடுத்த செட்டு பூ வைக்கும்போது கொஞ்சமாக கீழே இறக்கி வைக்கணுங்க. ஃபஸ்ட்டு சென்டரில் வச்சுருந்தேன், இப்போ வலது பக்கமாக வைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இடது பக்கமாக வைக்கணும். இதே மாதிரி தாங்க ஃபுல்லாகவே கட்டணும். ஒவ்வொரு செட்டு பூ வச்சுட்டு நல்லா டைட்டாக 2 தடவை சுற்றிக்கணும். வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக சுற்றுங்க. கொஞ்சமாக மட்டும் கீழே இறக்கி வச்சா போதுங்க, ரொம்ப இறக்கி வச்சிட வேணாம். அந்த காம்பு ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு இறக்கக்கூடாதுங்க. அந்த பூவோட அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக கீழே இறக்கி அடுத்த செட்டு வச்சுக்கணும். சென்டரில் அதுக்கப்புறம் வலது இடது இந்த மாதிரி 3 இதாக அப்படியே அடுக்கடுக்க கட்டிகிட்டே வரணுங்க. இதே மாதிரி நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே கட்டிட்டு காமிக்கிறேன். லாஸ்ட்டு பூ வச்சுட்டு எப்பவும் போலவே 2 சுற்று சுற்றிக்கலாங்க நல்லா டைட்டாக. இப்போ இந்த பூவை அப்படியே பின்னாடி பக்கமாக அப்படியே திருப்பிடணும். திருப்பிட்டு இந்த நூலை எடுத்து வலது பக்கமாக இப்படி போட்டுக்கலாங்க. அந்த வாழைநாரை பின் பண்ணுற கலவை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் முடிச்சு போட்டிங்க அப்படின்னா தான் ஈஸியாக இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு எப்படி முடிச்சு போட்டோமோ அதே மாதிரியே தான் அந்த பூ முடிச்ச மாதிரியே போடணுங்க. அந்த காம்புக்கு மேலே வர மாதிரியே எல்லா முடிச்சு போட்டுக்கணும். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக உருகி வராமல் இருக்குங்க. அவ்வளோதான், நல்லா ஸ்ட்ராங்காக முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணி விட்டுடலாம் நூலை. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. விரிஞ்ச பூ இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் கட்டி பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த சென்டரில் மட்டும் பார்த்திங்கன்னா அங்கங்கே அந்த பச்சை கலர் இலை தெரியுங்க. அதே மாதிரி ஒன் சைடாக ப்ரைடல் ஃப்ளவராக யூஸ் பண்ணும்போது அந்த டிசைன் ரொம்பவே அழகாக தெரியுங்க. இதுக்கு நீங்கள் பச்சை கலர் இலை தான் யூஸ் பண்ணுங்கிறது கிடையாது. நீங்கள் ரோஜா இதில் கூட சாரீ கலருக்கு மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பூ கட்டுறது ரொம்பவே ஈஸி தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.